வணக்கம் நேயர்களே. ஆ நான் வந்து கேலக்ஸியின் ஏப்ரல் மாத விண்மீன் இதழ்ல வந்து சுத்தம்ன்ற ஒரு கதைய படிச்சேன். அந்த கதை எழுதினது குமரி ருத்ரா. வாங்க அந்த கதைய பத்தி பார்க்கலாம். வந்தனா வந்து காலையில எழுந்து வாசலை சுத்தமாக பெருக்கி கோலம் போடுறாங்க. அந்த கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வளைந்து நெளிந்து கம்பி கோலம் போடுது. ஆனா, அந்த கோலம் வந்து சிக்கலாயிடுது. ஒரு வழியா அந்த சிக்கல வந்து சீர்படுத்தி, அந்த கோலத்த போட்டு முடிக்கிறாங்க. அது மேல சாணி வச்சு, அந்த சாணி மேல வந்து பூசணி பூ வைக்கிறாங்க. அந்த பூசணி பூ வந்து சிரிக்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அங்க பொட்டு வச்சுக்கிட்டு, தன்னுடைய மகள் வந்து அணுவுக்கு வந்து 2 1/2 வயசு மகள் வந்து அணுவ வந்து தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு சுந்தரி கிட்ட போறாங்க. "அக்கா, நான் வர வரைக்கும் என் குழந்தைய பார்த்துக்கக்கா. ஆயா கிட்ட சொல்லி நான் இட்லியும், இடியாப்பமும் வாங்கி வச்சிருக்கேன். அவ அழுதான்னா குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவள பாயில படுக்க வச்சுட்டு, இவன் வந்து கையில வந்து பால் பாட்டில குடுத்துட்டு, இவன் வந்து வண்டிய தள்ளிக்கிட்டு தெருவுக்கு போறான். அந்த வழியா வந்து கையில வந்து குப்பை கூடைய வச்சுக்கிட்டு பார்வதி வரா. "என்ன பண்ற வந்தனா? நீ 2 நாளா வரனால வீடே குப்பையா கிடக்குது" அப்படின்ட்டு அந்த குப்பைய கொட்டுறா. அந்த ஊர்ல இருக்க வீடுகள்ல இருக்க அத்தன குப்பையும் வந்து கொட்ட கொட்ட இவனுடைய வண்டியும், இவனும் வந்து அழுக்காக ஆரம்பிக்கும். ஒரு வழியா மத்தியானம் வரைக்கும் அந்த வேலைய முடிச்சுட்டு வண்டிய நிறுத்திட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமாறான். அப்ப மனச வந்து இறுக்கிக்கிட்டு, ஒரு கல் மனசா ஆக்கிக்கிட்டு ஒரு பதட்டத்துடன் வந்து வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தமாறான். என்ன காரணம்னா, சுந்தரம் வந்து இப்ப என்ன நிலைமையில வருவானோ? என்ன போதையில வந்து வருவானா? இல்ல வந்து எப்படி வரான்னு தெரியாம ஒரு பதட்டத்தோடயே வீட்டுக்கு போறான். அதே மாரி மட்டமான மதுவ சாப்பிட்டுட்டு, அந்த சுந்தரம்ங்கிற அவன் கணவன் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து, அங்க வீட்ல இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு, ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுறான். இவளுக்கு வந்து பசி. அந்த அடுப்புல வந்து உலைய வச்சு, அதுல அரிசிய வந்து கழுவி, அதுல வந்து போடுறா. அது ரேஷன் அரிசின்றதுனால வேவறதுக்கு வந்து ரொம்ப அடம் பிடிக்குது. பசி ஒரு பக்கம் ஒரு வாழக்குள்ள வாட்டுது. ஆ பக்கத்து இருக்க தோட்டத்துக்கு போறா. தோட்டத்துல போய் கீரை பறிச்சுட்டு வந்து உட்கார்ந்து அத வந்து கிள்ளிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து சுந்தரி வரா. இந்த மாரி வந்து குழந்தைய வந்து தூங்கிட்டா. மக வந்து தூங்கிட்டா உன் மக. அவ வந்து தூளில போட்டுருக்கிறேன் நானு. அப்படின்ட்டு பக்கத்துல உட்காந்துட்டு பேத்தி குடுக்குறா. வந்தனா, முந்தா நாள் வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்தாங்கல்ல. அந்த கட்சிக்காரோடைய தலைவர் யாரோ வந்து நாளைக்கு சாயந்தரம் வந்து நம்ம ஊருக்கு வராங்களாமா. நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்து கொடி பிடிக்கிறதுக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்லிட்டு ஆள் கேட்கறாங்க. போனா ரூ. 200 பணமும், ஒரு பொட்டலம் பிரியாணியும் கிடைக்கும். "நீ வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நான் என் மகளோட போப்போறேன். நீ வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? நான் இது என்னைக்கும் என்னுடைய இந்த நிலைமை வந்து மாறப்போறது கிடையாது. என்னுடைய கதி இதுதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றான். சொல்லிட்டு இந்த மாரி எனக்கு பிரியாணின்னா வந்து எனக்கு ரொம்ப பிரியம். நம்ம ஜங்ஷன்ல இருக்கிற சலீம் கடை பிரியாணி அந்த பக்கமா டெய்லி வேலைக்கு போகும்போது அந்த கடை வந்து அந்த எனக்கு கடையில இருக்கிற பிரியாணி வாசம் வந்து எனக்கு தூக்கும். ஒரு நாளைக்கு அந்த பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் கடையில எவ்வளோன்னு கேட்டா ரூ. 150 சொல்றாங்க. சரி ரூ. 150 இருந்தா நம்ம வீட்ல 4 நாளு சமாளிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு, அந்த வாசத்த புரிஞ்சுக்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு சுந்தரி வந்து எந்த பதிலும் சொல்லல. அமைதியாவே உட்கார்ந்து பார்க்குறா. சரிக்கா, நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆ அடுத்த நாள் காலையில வந்து, இவங்க வந்து போறதுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு, தன்னோட மகள கூட்டிக்கிட்டு, அணுவ கூட்டிக்கிட்டு, சுந்தரியும், வந்தனாவும் வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. போனோன்ன, அந்த தலைவன் வந்து ஆ ஆ தன்னுடைய கருத்த சொல்றாரு. சத்தியம் பண்றாரு. தன்னுடைய கொள்கைய சொல்றாரு. எல்லாமே சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு வந்து எதுவுமே காதுல வந்து விழுவல. ஏன்னா, பசி ஒரு பக்கம் வாட்டுது. உச்சி வெயில்ல காயறாங்க. ஒரு ம ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக வந்து, இப்படி ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நம்ம வெயில்ல காய வேண்டியதா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ வந்து ஒரு கேட்கப்படுறா. அப்படி இருக்கும்போது, ஆ சொல்றா, இந்த மாரி வந்து நம்ம வந்து வீட்ல இருக்க குப்பைய வந்து சுத்தம் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து இங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க வந்து நாட்டுல வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ஒரு பக்கம் அவங்களுடைய இது பண்றாங்க. அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த மாரி சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு வந்து, ஆ
வெயில்ல காய்ஞ்சி ஒரு வழியா வந்து அந்த பிரியாணி பொட்டலத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணி பொட்டலத்த வச்சுட்டு அந்த ஆ கைகள உடுறதுக்காக போறான். அங்க வந்து தூறல் அந்த நேரம் பார்த்து தூறல் போட்டுட்டு இருக்கிற அந்த தூறல் வந்து மழையா வந்து கொட்டுது. கொட்டிட்டு அது வந்து அந்த அந்த விறகெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு, இப்ப கையெல்லாம் கழுவிட்டு, வீட்ல பிரியாணி பொட்டலம் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பிரியாணி பொட்டலத்த காணோம். வெளிய வந்து பார்த்தா அவன் புருஷன் வந்து அ பிரியாணி பொட்டலம் ஒரு பக்கம் கிடக்குது. பாட்டிலு பாட்டில் ஒரு பக்கம் கிடக்குது. இவன் குப்புற அடிச்சு படுத்து கிடக்குறான். அவ போட்ட அந்த காலையில போட்ட அந்த பூ கோலம், அதுல இருந்த அந்த பூசணி பூ வந்து வாடி போய் கிடக்குது. அவங்களுடைய வாழ்க்கை மாதிரி அப்படின்னு இந்த கதைய வந்து முடிச்சிருக்காங்க. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய மனச வந்து ரொம்ப ஒரு மாரி பாதிச்சுது. சமூகத்துல இருக்கிற வந்து அந்த உண்மையான அந்த ஒரு நிலைய வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க அந்த கதையில வந்து. ரொம்ப எதார்த்தமா இருக்கு. கதை வந்து எதார்த்தமா இருக்கு. கிட்டயும் வந்து பார்த்தா, அந்த ஒரு கதாபாத்திரமும் வந்து ரொம்ப உண்மையான கதாபாத்திரமா இருக்கு. வாழ்க்கையில வந்து இப்ப நடந்துட்டு இருக்க சூழல வச்சு இந்த கதைய எழுதியிருக்கிறாங்க. ஆ நம்ம வந்து குமரி மித்ரா அவங்க வந்து இந்த கதைய வந்து அருமையா எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.